அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் கனடாவிற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி அவர்கள் 2 நாடுகளுக்கு செல்ல இருக்கிறாங்க. இந்த பயணம் சாதாரண ஒரு பயணமாக நம்மால் கடந்துவிட முடியாது. ஏன்னா இந்த பயணம்தான் உலக அளவில் இந்தியாவை ஒரு படி முன்னேற்றி கொண்டு செல்லக்கூடிய ஒரு பயணமாக பார்க்கப்படுது. இந்தியாவுடைய வரலாற்றில் இந்த பயணம் மிக முக்கியமான ஒரு பயணமாக பார்க்கப்படுது. எதற்காக அப்படி பிரதமர் மோடி அவர்கள் எந்த 2 நாடுகளுக்கு போக போகிறாங்க, இதனால் இந்தியாவிற்கு என்னென்னலாம் லாபங்கள் அப்படிங்கிறத இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கனடாவிற்கு செல்லும் பொழுது ஒரு நாட்டிற்கு போக போகிறாங்க. அங்கேருந்து திரும்பி வரும்பொழுது ஒரு நாட்டிற்கு செல்ல போகிறாங்க. அப்படி போகும்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் செல்லக்கூடிய நாடாக என்ன இருக்குதுன்னா சைப்ரஸ். இந்த பயணம் எதற்காக மிகுந்த முக்கியத்துவம் பெறுதுன்னா, அதற்கு முன்னாடி சைப்ரஸுங்கிறது என்னன்னு கொஞ்சம் பார்த்துடலாம். சைப்ரஸுங்கிறது ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி. இப்போ எப்படி இலங்கை இருக்குதோ சுற்றிலும் நீரால் சூழப்பட்ட ஒரு நாடாக இருக்குதோ அதே போல் தான் சைப்ரஸுங்கிறதும் ஒரு ஐலாண்ட் கண்ட்ரியாக இருக்குது. இந்த நாடு பிரிட்டிஷ் அவர்களுடைய ஆதிக்கத்தில் தான் இருந்துச்சு. 1960 இந்த நாடுங்கிறது சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைந்த பொழுது சைப்ரஸை 2 நாடுகள் சொந்தம் கொண்டாடினாங்க. யார் யார் அப்படின்னா துருக்கியும் கிரீக்கும். இந்த இருவரும் என்ன ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த சைப்ரஸ் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகப்பட்டுச்சு 1960. ஆனால் இந்த ஒப்பந்தம் ஒரு 3 ஆண்டுகள் கூட நீடிக்கலை. 1963 இரு நாடுகளுக்கும் இடையான இனச்சண்டை வலுப்பெற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா கிரீக்கில் இருந்தவர்கள்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகவும் துருக்கியில் இருந்தவங்கெல்லாம் இஸ்லாமியர்களாகவும் இருந்தாங்க. இதனால் இவங்களுக்குள்ள மதச்சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் 1974 அப்போ துருக்கி தன்னுடைய படைகளை சைப்ரஸ்க்கு அமைச்சிருந்தாங்க. அப்படி செல்லக்கூடிய அந்த படைகள் சைப்ரஸினுடைய வடக்கு பகுதியை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றினதுக்கு பிறகு இந்த வடக்கு பகுதியை ஒரு தனி நாடாக அறிவிக்கிறாங்க. இது சைப்ரஸ்க்கு மிகப்பெரிய அளவில் கோபத்தை தூண்டக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. அதிலிருந்து தற்போது வரைக்கும் இந்த சைப்ரஸுங்கிறது 2 பகுதிகளாக தான் இருக்குது. ஆனால் சைப்ரஸினுடைய இந்த வடக்கு பகுதியை துருக்கி மட்டும்தான் தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க. மற்றபடி உலக நாடுகள் எதுவுமே இந்த வடக்கு சைப்ரஸை தனி நாடாக அங்கீகரிக்கலை. சைப்ரஸிற்கும் இந்தியாவிற்கும் உடனான உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, 1960 சைப்ரஸ் தனி நாடாக அறிவித்த பிறகு இந்தியா தான் முதல்ல சைப்ரஸை தனி நாடுங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. இதனால் சைப்ரஸுக்கும் இந்தியாவிற்கும் இடையான உறவு ரொம்பவே சுமூகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் UNSA ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்தியா ஒரு நிரந்தர உறுப்பினராக ஆக வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து கொண்டே இருந்தாங்க. இதற்கு இந்தியாவிற்கு ஆதரவாக சைப்ரஸ் தன்னுடைய கருத்தை பதிவிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வர்த்தக ரீதியிலாகவும் சரி, மருத்துவ ரீதியிலாகவும் சரி, சைப்ரஸிற்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு நல்ல நட்புறவு தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்தியாவிலிருந்து பிரதமர்கள்லாம் சைப்ரஸுக்கு தொடர்ந்து சென்று கொண்டு தான் இருந்தாங்க. செப்டம்பர் 1983 இந்திரா காந்தி சைப்ரஸுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாங்க NAM மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக. அதன் பிறகு அக்டோபர் 2002 அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுதும் சென்றிருந்தாங்க. அதற்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு கழித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது இந்த சைப்ரஸுக்கு செல்ல இருக்கிறாங்க. இது ஏன் தற்போது ஒரு முக்கியமான ஒரு பயணமாக பார்க்கப்படுது அப்படின்னா, சமீபத்தில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது பாகிஸ்தானுக்கு சில நாடுகள் வெளிப்படையாகவே தங்களுடைய ஆதரவை தெரிவித்தாங்க. அதில் மிக முக்கியமான நாடாக பார்க்கப்பட்டது துருக்கி. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தின் பொழுது ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்ததா ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இதற்கு துருக்கி மறுத்திருந்தாலும் அப்பொழுது துருக்கியிலிருந்து
பாகிஸ்தானுக்கு வந்த கப்பலில் ஆயுதங்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. இதனால் இந்தியா துருக்கி மேலே கடும் கோபத்தில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு துருக்கி இந்தியாவிற்கு எதிரான தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படையாகவே தெரிவித்தாங்க. இதனால் இந்தியா துருக்கி மேலே கடும் கோபத்தில் இருந்து துருக்கி உடனான வர்த்தகங்கள்லாம் வந்து துண்டிக்க ஆரம்பித்தாங்க. இப்போது சைப்ரஸும் துருக்கியும் எதிரி நாடுகள். இப்போ எப்படி இந்தியா பாகிஸ்தான் இருக்கோ அதே போல் சைப்ரஸும் துருக்கியும் எதிரி நாடுகளாக தான் இருக்கிறாங்க. இந்த சைப்ரஸினுடைய வடக்கு பகுதிங்கிறது துருக்கியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இது சைப்ரஸினுடைய மற்ற பகுதிகளுக்கு பிடிக்கவில்லை. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் மோடி அவர்களுடைய சைப்ரஸ் பயணம் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, இந்தியாவினுடைய எதிரி நாடான பாகிஸ்தானுக்கு துருக்கி உதவி செஞ்சிச்சு அப்படின்னா, துருக்கியினுடைய எதிரி நாடாக பார்க்கப்படுற சைப்ரஸ்க்கு வந்து இந்தியா வந்து எல்லா வகையான உதவிகளும் செய்யும். துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்கினா இந்தியா சைப்ரஸ்க்கு வந்து ஆயுதம் வழங்கும். எதிரியினுடைய எதிரி நண்பனுங்கிற போக்கில் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த சைப்ரஸ் பயணம் துருக்கியினுடைய கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களை நீங்கள் சீண்டுனீங்கன்னா உங்களை நாங்கள் சீண்டுவோம் அப்படிங்கிற ஒரு அறைக்கூவல் மாதிரி தான் பிரதமர் மோடி அவர்களுடைய சைப்ரஸ் பயணம் வந்து பார்க்கப்படுது. இதனால் தான் இந்த பயணம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இதன் பிறகு G7 உச்சி மாநாட்டை முடித்து கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் திரும்பி வரும்பொழுது குரேஷியாவுக்கு வந்து செல்ல இருக்கிறாங்க. இந்த குரேஷியா பயணமும் மிக முக்கியமான ஒன்றாக தான் பார்க்கப்படுது. அது எதனால் அப்படின்னா, குரேஷியாங்கிறது 1991 வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நாடாக தான் இருக்குது. இது முதலாம் உலக போருக்கு பிறகு யூகஸ்லேவியாவோட ஒரு பகுதியாக இருந்துச்சு. அதன் பிறகு 1991 தன்னை ஒரு தனி நாடாக வந்து அறிவித்தாங்க. யூகஸ்லேவியாவிலிருந்து பிரிந்து குரேஷியா தனி நாடாக ஆன பொழுதும் முதல்ல அந்த நாட்டை அங்கீகரித்த ஒரு நாடாகவும் இந்தியா தான் இருந்துச்சு. இதன் பிறகு 2000 குரேஷியா நேட்டோவில் வந்து சேர்ந்திருந்தாங்க. அதன் பிறகு 2013 ஐக்கிய யூனியன்லையும் ஒரு உறுப்பினராக வந்துட்டு தற்போது குரேஷியா இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் குரேஷியாவிற்கு எந்த பிரதமருமே பயணம் மேற்கொண்டதில்லை. முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தான் குரேஷியாவிற்கு பயணம் மேற்கொள்கிறாரு. இது வந்து மிக முக்கியமான ஒரு பயணமாக பார்க்கப்படுது. எதனால் அப்படின்னா, IMEC இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் எக்கனாமிக் காரிடார், இதில் பெரும் பங்குதாரராக இந்த குரேஷியாவும் இருக்கிறாங்க. இந்த IMECங்கிறது இந்தியாவிற்கு மிக முக்கியமான ஒரு காரிடாராக பார்க்கப்படுது. எதனால் அப்படின்னா, இந்த IMECங்கிறது என்னென்னா, இந்தியாவை மத்திய கிழக்கு வழியாக ஐரோப்பாவை கனெக்ட் பண்ணுற ஒரு பாதையாக இருக்குது. இந்த IMEC 2023 நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் தொடங்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. இதில் இந்த IMECங்கிறது எப்படி சைனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவை முன்னெடுத்து உலக நாடுகளை இணைக்கும் வகையில் அவங்களுடைய வர்த்தகத்தை மேம்படுத்துகிற வகையில் ஒரு காரிடார் வந்து ரெடி பண்ணாங்களோ, ஒரு வழித்தடம் வந்து ரெடி பண்ணாங்களோ, அதே போல தான் இந்தியா ஷிப் கடல் வழியாகவும் ரயில்வே வழியாகவும் ரோடு வழியாகவும் தங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு காரிடாரை ரெடி பண்ணுற திட்டம் தான் இந்த IMEC. இது மட்டும் நிறைவேறிடுச்சு அப்படின்னா, முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்தியா வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து சந்திக்கும். அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்தியா செய்யக்கூடிய இறக்குமதி ஏற்றுமதியோடைய அந்த நாட்கள், அதற்காக செலவாகும் அந்த நேரம் வந்து 40% வந்து குறையும். அதே போல் அதற்கு பண்ணக்கூடிய அந்த செலவும் வந்து 40% குறையும். இதற்கும் இந்த குரேஷியாவிற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எக்கனாமிக் காரிடார் நிறைவடையக்கூடிய பகுதியாக இந்த குரேஷியாக தான் இருக்குது. அதனால் அவர்களுடைய நட்புங்கிறது இந்தியாவிற்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. குரேஷியா உடனான உறவை வலுப்படுத்தும் விதமாக தான் பிரதமர் மோடி அவர்களுடைய குரேஷியா பயணம் வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பின் பொழுது வர்த்தகம், பாதுகாப்பு, கடலோர ஒத்துழைப்பு, தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படலாம் அப்படின்னு கூறப்படுது. ஆக மொத்தத்தில் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த G7 உச்சி மாநாட்டிற்கான ஒரு பயணம் வந்து இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பயணமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிந்ததற்கு பிறகு வந்து இந்த பயணம் மேற்கொள்ளப்படுது. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மூலயமா உலக அரங்கில் இந்தியா இராணுவத்தில் மிக வலுவாக இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய ஒரு விதமாகவும் இந்த பயணம்ங்கிறது பார்க்கப்படுது. இந்த பயணத்தினால இந்தியா உலக நாடுகள் மத்தியில் எப்படி உயர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.